இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த கதையோட பேரு கேண்டீடு கூஸ்பெரிஸ். இந்த ஊட்டி பக்கமெல்லாம் இனிப்பா ஒரு பெரி கிடைக்கும்ல, அந்த பேரை வச்சிருக்காங்க. இதுக்கு ஏத்த வேற ஒரு அருமையான பேரும் இந்த கதைக்கு வைக்கலாம். மாயை அப்படின்னு தமிழ்ல ஒரு பேர் வைக்கலாம். நான் ஏன் இந்த மாதிரி ஒரு பேர் வைக்கிறேன்? மாயைக்கும் இந்த படத்துல வரப்போற கதைக்கும் என்ன சம்பந்தம்? படம் முழுக்க முழுக்க அமானுஷ்யமோ டெவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கும். என்ன ஏதுங்கிறத படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இதோ சின்ன பையனா ஒருத்தவன் போறான்ல, கையில அந்த பெரிஸை வச்சுக்கிட்டு அவன் தான். பின்னாடி சைக்கிளை ஓடிட்டு வர்றது அம்மா. பெரிஸ்னா இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. கூஸ் பெரிஸ்னா எங்கடா போலாம் அப்படின்னு அம்மா கேட்கும்போது ஜூக்கு போகணும்னு சொல்லுவான் பையன். ஜூவா? இப்ப போயிட்டு வந்தோம் அப்படின்னு கேட்க, ஆமா ஜூக்கு போகணும், அங்க இருக்கிற குரங்க பார்க்கணும், அந்த குரங்குகளுக்கு இந்த கூஸ் பெரிஸை கொடுக்கணும்னு அந்த பையன் சொல்லுவான். குரங்குகளுக்கு வாழைப்பழம் தான் பிடிக்கும், கூஸ் பெரிஸா அப்படின்னு அம்மா கேட்க, ஏன் அதெல்லாம் சாப்பிடும் உங்களுக்கு தெரியுமா, நீங்க என்ன குரங்க அப்படின்னு பையன் கேட்பான். அவங்க சிரிப்பாங்க. அப்புறம் அந்த மூடியை திறந்து சாப்பிட பாக்குறான். டேய் என்னடா அவசரம், இப்பயே சாப்பிட பாக்குற, வீட்டுக்கு போய் சாப்பிடலான்னு சொல்லி முடிக்கல. பாட்டில திறக்கும் போது பாட்டில் ஸ்லிப் ஆகும். பாட்டில பிடிக்கிறேன்னு அம்மா கையை நீட்டுவாங்க. வண்டி ஸ்லிப் ஆகும். சைக்கிள்லயோ இதுக்கு பேர் என்ன, டிவிஎஸ் 50 மாதிரி தெரியுது. பின்னாடி வந்த ஒரு கார்ல இடிச்சு சம்பவ இடத்திலேயே அம்மா காலி, இறந்துடுறாங்க. பையன் மட்டும் தான் உயிரோட இருக்கிறான். பாவம். ஐயோ அம்மா அம்மான்னு அழுவான். அனாதை ஆயிட்டான் பாவம். அம்மா அம்மான்னு அழுதுகிட்டு இருக்கிற பையல பொதுஜனம் தான் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விடும். அப்படியே கேமரா போக்கஸ் ஆகி அங்க அந்த கூஸ்பெரிஸ் எல்லாம் பாட்டில் இருந்ததுல அது மொத்தமும் உடஞ்சு வீணாய் கிடக்கிறத பார்க்க முடியும். பக்கத்துல ஒரு கவருக்குள்ள பச்சை கலர்ல அதே மாதிரி பரி ஒண்ணு இருக்கிறதையும் பார்க்க முடியும். அது சேஃபா இருக்குது, கவர்ல கிடக்கிறது. அடுத்து பார்த்தா அந்த பையன் பெரிய ஆளா வளர்ந்து நிக்கிறான். இன்னைக்கு இவனோட பிறந்தநாள் வேற. அம்மாவோட போட்டோ அங்கங்கேயோ இருக்கிறத நீங்க கவனிக்கலாம். அம்மா இல்லாம வளர்ந்ததுனால ரொம்ப பொறுக்கித்தனமா வளர்ந்துட்டான். போதைக்கு அடிமை ஆயிட்டான். கஞ்சா மாதிரி எதையோ வித்தியாசமா புகை போட்டு பிடிக்கிறான். கதவை தட்டுற சத்தத்தை கேட்டு வெளில வந்து பார்த்தா ஒரு பாட்டிமா. இன்னைக்கு உங்க அம்மாவோட நினைவு நாள், இன்னைக்கு போய் புகை போறியாடா, இது உன்னோட அம்மாவுக்காகன்னு பாட்டிமா ஒரு பூங்கொத்தை காட்டுவாங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா வீடு படு குப்பையா கிடக்குது. மீன் தொட்டிக்குள்ள பார்த்தா ஒட்டடை படிஞ்சு சிலந்தி கூடு கட்டி நிறைய ஸ்பைடர்ஸ் சிலந்திகள் வளர்ந்து கிடக்குது. மீன் தொட்டியா சிலந்தி தொட்டியான்னு அந்த அம்மா கேட்கும். பண்ணி கூட இந்த மாதிரி ஒரு இடத்துல வாழாதுன்னு பாட்டி திட்டுவாங்க. இவங்க ஓனரம்மா, அதனாலதான் உரிமையா வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாங்க. என் பொண்ணு இங்க வரப்போறா, அவ மட்டும் இவ்வளவு கேளமா நீ வீட்டை வச்சிருக்கிறத கவனிச்சா கண்டிப்பா உன்னை துரத்தி விட்டுருவா, தெருவுல தான் அப்புறம் நீ தூங்கணும் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேல கஷ்டப்பட்டு ஏறாங்க. அந்த பூங்கொத்தை இவனோட அம்மாவோட போட்டோவுக்கு அழகா வைக்கிறதோ அவங்கதான். ரொம்ப நல்ல மனுஷி மாதிரி தெரியுது. ஜூலை இவங்க கடைசியா எடுத்துக்கிட்ட போட்டோ, அதையும் பார்த்து வருத்தப்படுறாங்க ரெண்டு பேரும். வாடகை கேட்டு என்னோட பொண்ணு இப்ப வருவாளேன்னு பெரியவங்க சொல்ல, அந்த பாட்டிமா சொல்ல, இன்னைக்கு எங்க அம்மாவோட நினைவு மட்டும் இல்ல என்னோட பிறந்த நாளும் கூட, அடுத்த மாசம் நான் வாடகையை சேர்த்து கொடுத்துறேனே, உங்க பொண்ணுகிட்ட சொல்ல முடியுமான்னு சொல்ல, பாட்டிமா ஓ இன்னைக்கு உன் பிறந்த நாளா அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே ஒரு மெழுகுவத்தியை பொருத்தி இத ஊதும் போது உங்க அம்மாவை நினைச்சு ஏதாவது ஒரு லாட்டரி டிக்கெட் அடிக்கணும்னு நினைச்சிட்டு ஊதுங்கிறாங்க பாட்டிமா. இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவன் கேட்கறான். கேட்டதும் இவ்வளவு ஈஸியா கிடைக்கிறதா இருந்தா எங்க அம்மாவை எப்பயோ நான் கேட்டிருப்பேனே, எங்க அம்மா எப்பவோ திரும்ப வந்திருப்பாங்களேன்னு சொல்லி அழுவான். பாட்டிமாவுக்கு இந்த வயலை நினைச்சு ரொம்ப வருத்தம். அவனுக்காக சேர்த்து இவங்க தான் கும்பிடுறாங்க பாவம். இவங்கிட்ட ஒரு கவர் ஒண்ணு இருக்குங்க, அதுக்குள்ளதான் புகை போட்டு அடிக்கடி உறிஞ்சிக்கிறான், போதை ஏத்திக்கிறான். வேலை பார்க்கற இடத்துக்கே ஒரு மாதிரியா தான் வருவான். லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாம். லஞ்ச் சாப்பிடறத பார்த்துட்டு நான் சாப்பிடலாமான்னு கேட்டா, காலையில வேலைக்கு வாடானா லஞ்ச் டைமுக்கு வந்து நிக்கிற, இன்னும் வேலையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள உனக்கு சாப்பாடு கேட்கிற சாப்பாடுன்னு சொல்லி அடிப்பாப்ல. போய் மேலைய போற வேலை பாரு பே அப்படின்னு இன்ஜினியர் விரட்டி விடுறாரு. மேலையும் புகைய போட்டு தள்ளாடுவான். அப்படி தள்ளாடும் போது பக்கத்துல இருக்கிற சங்கக்கட்டி ஓடு இதெல்லாம் கீழே விழும். நல்ல வேலை கீழே இன்ஜினியர் மேல விழுகல, ஜஸ்ட் மிஸ். என்ன சாடிக்க பாக்குறியாடான்னு பிடிச்சி வெளியில தள்ளி விட்டாரு. வேலையும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு வெட்டி விட்டாரு. வீடு போகும்போது இப்ப வேலையும் போச்சு. ஒரு பையன் தூக்குறது கஷ்டப்பட்டு இருக்கும்போது புகைய போட்டு வந்த நம்ம பையன் அந்த பையனுக்கு உதவி பண்ணலாமேன்னு உதவி பண்ண போக அம்மா திட்டுறாங்க. முன்ன பின்ன தெரியாத ஆள்கிட்ட பேசக்கூடாது, அவங்க உதவி நமக்கு தேவையில்லைன்னு பையனுக்கு அட்வைஸை போட்டு அவனை வெட்டி விடுறாங்க. பிச்சைக்கார மாதிரி அங்கே எங்கேயும் படுத்து கிடப்பான். சாப்பாடு கிடைக்குமான்னு கூட கேட்டு பார்த்துட்டான். ஓப்பனா பிச்சை போடுங்கன்னு கேட்டு பார்த்துட்டான். அதுவும் கூட உருப்படியா கிடைக்கல. எங்கேயோ சரக்கடிச்சு ஒரு சாக்கடைக்கு பக்கத்துல ஒரு முக்குல விழுந்து கிடப்பான். போற வரவங்க எல்லாம் ஏதோ காசை கையில திரிச்சிட்டு போவாங்க. அப்படியே படுத்து கிடந்தா எவ்வளவு நேரம் தான் கிடந்தான்னு தெரியல, கிட்டத்தட்ட மிட் நைட் ஆயிடுதுங்க. அதே சமயம் அந்த பக்கம் ஒரு பணக்கார பொண்ணு ஒருத்தி, அவ ஓவரா குடிச்சு விட்டு எந்த பக்கம் போறோன்னு தெரியாம கூட ஏதோ அட்ரஸ கேட்டு போன்ல பேசி தப்பான ரூட்டு பக்கம் வந்துட்டா போல. இந்த இடமே வித்தியாசமா இருக்குன்னு புலம்பி தள்ளிட்டு போய்கிட்டு இருப்பா. இவனோட பார்வையோ வேற மாதிரி இருக்குது. உள்ள போனவ இந்த ஏரியாவே சரியில்லை, இவனோ ஒருத்தன் பக்கத்துல வர்றான், ஓவரா ஏதோ அடிச்சிட்டு இருக்கான் போல, எனக்கு பயமா இருக்குன்னு பேசிட்டு இருக்கும் போதே பக்கத்துல வந்தவன் விருட்டுன்னு அவங்களோட கையில தொங்கின பேக பிடிங்கிட்டு ஓடுவான். திருடன் 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 அந்த அம்மா கத்த ஆரம்பிக்க, பக்கத்துல இந்த ரூம்ல 2 பேச்சுலர் பசங்க தங்கிருப்பாங்க போல, இதாண்டா சாச்சுன்னு வெளியில நம்ம வயல பிடிக்க பாக்குறாங்க, அடிக்க பாக்குறானுங்க. அவங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு தெரிச்சு ஓடியாந்தவரு அங்க இருக்கிற ஒரு பார் கம் ரெஸ்டாரண்ட் ஒன்ன பார்த்துட்டு உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அங்கதான் நம்ம பெரியவர் இருக்கிறாப்ல. இந்த பெரியவருக்கு பின்னாடிதான் ஒரு பெரிய அமானுஷ்யமான விஷயமே இருக்குது. இவரே ஒரு அமானுஷ்யமான ஒரு ஆள் தான். இந்த கடையும் அமானுஷ்யமான ஒரு கடை. இந்த கடையில இருக்கிற விஷயங்களும் அமானுஷ்யமான விஷயங்களே.
இது தெரியாம நம்ம பையன் வந்து ஒளிஞ்சுக்கிட்டான். இந்த அமானுஷ்ய கதைகள் என்ன, இவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்னங்கறதெல்லாம் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்க சொல்றேன். நான் பேசும்போது கூட மேல லிங்க் வரும், கிளிக் பண்ணி இவர் சம்பந்தப்பட்ட நிறைய வித்தியாசமான தனித்தனி கதைகள் இருக்குது, அதையெல்லாம் நீங்க பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்ல அவ்வளவு டீடைல் எல்லாம் கேட்கறதுக்கு நேரம் இல்ல, ஷார்ட்டா சொல்லு அப்படின்னு கேட்டா, இவர் இந்த பார்ல கிட்டத்தட்ட ஒரு அடிமை மாதிரி இருக்கிறார். இவரால இந்த பாரை விட்டு வெளியில போகவே முடியாது. இங்க கடையில ஒரு சக்கர சிலை ஒன்னு இருக்கும். அந்த சிலையில ஒரு டெவில் ஒன்னு இருக்கு போல, ஒரு சாத்தான். அது கூட டீல் போட்டிருப்பார் போல. அந்த டீல்னால தான் இவரால வெளியில போக முடியல. இவருக்கு மேல நிறைய பச்சை கலர்ல பல்ப் எரியுது பாத்தீங்களா? அங்க இருக்கிற எல்லா பல்புகளும் பச்சையா எரியிற பட்சத்துல அப்பதான் மட்டும்தான் இவரால இதை விட்டு வெளியில போக முடியும் போல. அப்படி இந்த பச்சை கலர் பல்பு ஒன்னு எரியதா இருந்தா இவர் ஏதாவது சில கிஃப்டை யாருக்காவது கொடுக்கணும். அந்த கிஃப்ட் மூலமா நிறைய இறப்புகள் ஏற்படும். அந்த இறப்பு ஏற்படும் போது அந்த சோளெல்லாம் வந்து இதுல பச்சை கலர்ல எரிய வைக்கும். சரி, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு இவர் கதவை திறக்க போனா இங்க இருந்து வெளியில போக பார்த்தா அப்போன்னு புதுசா ஒரு பல்பு முளைக்கும். அந்த டெவில் கூட இவர் டீல் போடும்போது கரெக்டா டீல் போடல போல. ஏதோ ஒரு ஓட்டையை பயன்படுத்தி இவரை உள்ள உட்கார வச்சுக்கிட்டே இருக்கு அந்த டெவில். இதுதான் இவரோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி. அந்த 2 பேச்சுலர்ஸ் ஓடியாந்து இங்க யாராவது ஓடியாந்தான்னு கேட்க, ஆமா ஓடியாந்தான், கையில இருக்கிற இவ்வளவு பெரிய கத்தியை காமிச்சதும் பயந்து அந்த பக்கத்துல ஓடி போயிட்டான்னு சொன்னதும் அவங்க 2 பேரும் அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்புறம் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த நம்ம பயம் வந்து உட்காருவான். தேங்க்ஸ் பெரியவரே, என்ன காப்பாத்தி விட்டதுக்குன்னுவான். கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்கிட்டு இருக்கும். முதல் திருட்டு இல்லையா, சரக்கு ஊத்தி கொடுப்பாரு. சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு என் பிறந்தநாள் நினைக்கமா இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு வருத்தப்படுவான். கூடவே அவனும் உட்காந்து சரக்கு அடிக்கிறார். 2 பேரும் மாத்தி மாத்தி சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மூஞ்சி ஃபுல்லா ஏதோ பச மாதிரி ஒட்டி இருக்கும். அந்த இன்ஜினியர் கிட்ட வேலை பார்க்குற இடத்துல ஒட்டி இருக்குமோ என்னவோ தெரியல. அதெல்லாம் தொடச்சுக்க சொல்ல இவனும் தொடச்சுப்பான். எங்க அம்மா மட்டும் சாகாம இருந்திருந்தா இப்படி இந்த பசையெல்லாம் என் மூஞ்சில ஒட்டி இருக்குமா அப்படிங்கிறாப்ல பேசுவான். அப்படியா, அவ்வளவு கான்பிடண்டா சொல்ற அப்படின்னு பெரியவர் விசாரிப்பார். சரி, ஒரு கால் உன்னோட அம்மா சாகாம உயிரோட இருந்திருந்தா இந்நேரம் நீ வேற மாதிரி வளர்ந்துருப்பியா, வளர்ந்து நின்று இருப்பியான்னு கேட்டா கம்ப்ளீட்டா மாறி போய் இருந்திருப்பேன், என் வாழ்க்கையே மாறி போயிருக்குன்னு அடிச்சு சொல்றான். பிங்கி பிராமிஸ் எல்லாம் பண்றான்னா பாத்துக்கங்களேன். அவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு பெரிய ஜார் எடுத்து வைக்கிறார். உள்ள பார்த்தா இவனுக்கு ரொம்பவே பிடிச்ச அந்த கூஸ்பெரிஸ் இருக்கும். எடுத்து சாப்பிட போவேன். டேய் சாப்பிடாதரா, உன்னை எடுத்து லைட்டா நக்கிப்பாரு, உனக்கு மேட்டர் புரியும்னு வாப்ல. இறந்த காலத்துல சில விஷயங்களை உன்னால மாத்த முடியும், அந்த வாய்ப்பு இது உனக்கு கொடுக்கும், சாப்பிடாத நக்கி பாருங்கிறார். இவனும் லைட்டா ஒரு செகண்ட் நக்கி பார்த்தா இவங்க அம்மாவோட முகம் தெரியும். இன்னொரு தடவை கொஞ்சம் ஆழமா நக்கி பார்த்தா அந்த பாச திருடிட்டு ஓடியாந்தான்ல அந்த சம்பவம் மறுபடியும் திரும்ப நடக்குது. அந்த பேச்சுலர்ஸ் கிட்ட இருந்து இவன் தப்பிச்சு ஓடியாருவான். கரெக்டா இந்த கடைக்குள்ள வந்து கதவை சாத்துவான். அப்படி சாத்தும் போதுதான் ஏற்கனவே நடந்த விஷயம் திரும்ப நடக்குதுன்னு அவனுக்கு புரிய வரும். கருவிழி பிதுங்க பாக்குறான். இப்ப இந்த பவர் என்னங்கிறது நீ புரிஞ்சுக்கிட்டியா? இதோ உனக்காக ஸ்பெஷலா ஒன்னு ரெடி பண்ணிருக்கிறேன்னு ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்தை ரெடி பண்ணி வந்து கொடுக்குறார். கூஸ்பெரிஸால செய்யப்பட்ட வித்தியாசமான ஒரு ஃபுட். கொஞ்சம் ரத்தத்தையும் கலந்து செஞ்சிருக்கிறார். உனக்கு எனக்குமான டீல் இதுதான். ஐஸ்கிரீம் போட்டு கூஸ்பெரிஸ் போட்டு கொஞ்சம் ரத்தம் கலந்து இதை நான் ரெடி பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கூஸ்பெரிஸா எடுத்து அடுக்கிறார். ஒவ்வொரு முறையும் இயற்கைக்கு மாறா நீ ஏதாவது செய்யும் போது அதுக்கு ஏத்த தக்க சன்மானம் கொடுக்கணுங்கிறாரு. இவனுக்கு ஒன்னும் புரியல. உன் உசுறு அப்படிங்கிறாப்ல. ஏங்க, நான் என்ன சாகிறதுக்கா பின்னாடி போகணும்னு சொல்றேன்? போனாலும் ஜாக மாட்டேனே, சாகிறதுக்கு பின்னாடி போய் என்ன பலன்னு கேட்பான். நான் ஒன்னும் நீ போனதும் செத்துருன்னு சொல்ல வரல. யாரு பெரியவர் சொல்றாரு. ஒரு பெரிங்கிறது உன்னோட வாழ்க்கையில 10 வருஷத்துக்கு சமம். இப்போ வயசு 30 இருக்குமா, 3 பரீஸ சேர்த்து மொத்தமா சாப்பிட்டா தான், ஒன்னா சாப்பிட்டா தான் நீ சாவ அப்படிங்கிறாரு பெரியவர். தாராளமா இந்த டீலுக்கு ஓகேங்கிறான். இந்த மாதிரி தெருநாயை விட கேவலமான இந்த வாழ்க்கையை விட 10 வருஷத்தை ரிஸ்க் எடுத்து முயற்சி பண்ணலாங்கிறான். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்கிறாரு பெரியவர். ஒருவேளை நீ போற அந்த இறந்த காலத்துல நீ இறந்துட்டேன்னா உன்னோட ஆன்மா எனக்கு சொந்தம், சம்மதமானு கேக்குற. சம்மதம்னு அவனும் ஒத்துக்கிறான். நீங்க யாரு, டெவிலா பேயா அப்படின்னு கேட்டா, நீ இறந்த காலத்துக்கு போய் உன் இறந்த காலத்தை ஒரு அருமையான எதிர்காலத்துக்காக மாத்த முடிஞ்சா ஜெயிச்சேன்னா அப்போ நான் யாருங்கிறது உனக்கு தெரிய வருங்கிறாப்ல. சம்மதம்னா சாப்பிடுன்னு சொன்னதும் அவனும் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஒரே ஒரு பெரி பழத்தை மட்டும் எடுத்து சாப்பிடுவான். பார்த்தா அடுத்த நொடி இறந்த காலத்துக்கு போயிட்டான். அம்மா கூட பைக்ல போய்கிட்டு இருந்தால அந்த நொடிதான் கையில அதே பெரி பாட்டில் இருக்குது. இவனுக்கு அழுக வருது. அம்மா அப்படின்னுவான். திடீர்னு ஏன்டா அழுகுற அப்படின்றாங்க அம்மா. இல்லம்மா, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேங்கிற அவன். சரி, கொஞ்சம் கூஸ்பெரி சாப்பிடு அப்படிங்கிறாங்க அம்மா. போன தடவை இப்படி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும் போதே பாட்டில திறக்க போய் தான் விபத்தாய் போச்சு. அதனால இவன் விவரமா, இல்ல நான் எதையும் திறக்கல, சாப்பிடல, வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேங்கிறான். வீட்டுக்கு போற வரைக்கும் நான் வெயிட் பண்றேங்கிறான். சரி, ஜூக்கு போலாமான்னு கேட்பாங்க. ஜூ எல்லாம் வேண்டாங்கிறான். ஜூ எல்லாம் ரொம்ப ஆபத்தானதுமா அப்படிங்கிறான். ஐயோ, என் புள்ள பயப்படுது, நான் வேணா இந்த பாட்டில ஓபன் பண்ணி தரட்டுமான்னு கேட்கும்போது ரோட்ல ஒரு பள்ளம். அந்த பள்ளத்துல அப்படி இறங்கி ஏறும்போது
பை த டைம் அவங்க ஒரு கையத்தான் ஸ்டேரிங்ல புடிச்சிட்டு இருந்திருக்காங்க. தடுமாறி பின்னாடி வந்த ஒரு வண்டியில இடிச்சு அப்படியே பொத்துன்னு விழுகிறாங்க. சம்பவ இடத்திலேயே அம்மா இறந்து போச்சு. முழிச்சு பார்க்கும்போது அடுத்து மறுபடியும் அதே வாழ்க்கையில தான் முழிக்கிறான். அதே மாதிரி தான் எதுவுமே மாறலன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெக்ஸ் ஆகி போய் புகை போட ஆரம்பிக்கிறான். சில பேரு மொபைல்ல பிறந்தநாள் வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அது எதுவுமே இவனுக்கு சந்தோஷத்தை தரல. இந்நேரம் பாட்டிமா வரணுமேனு பாக்குறாரு. எஸ், பாட்டிமா அங்க தண்டவாளத்தை கடந்து இந்த பக்கத்துல வராங்க. அதுக்கு முன்னாடியே பாட்டியோட அட்வைஸை கேட்க வேணான்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். புகைய போட்டுக்கிட்டே. அதுவும் பாட்டி கிட்ட பேச வேண்டாம் நினைச்சான். அந்த புகை வேண்டாம் நினைக்கலையே. போற இடத்துல எல்லாம் புகைச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். ஆனா வேலை பார்க்குற இடத்துல கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறான். அங்க பெரிய ஒரு பக்கெட் ஒண்ணு இருக்கும். புகை போட வேணான்னு புகையே எடுக்கல. செங்கல் கீழே விழுந்தா வேலை போயிடும்னு ரொம்ப தெளிவா தான் இருக்கிறான். ஆனா அங்க இருக்கிற பக்கெட்டை தூக்க போறேன்னு தூக்கும் போது நிறைய புகை போறதுனால அவனுக்கு கை நடுக்க ஏற்படும். அந்த டி பக்கெட் தட்டி செங்கல் தான் கீழே விழும். ஜஸ்ட் மிஸ்ல இன்ஜினியர் எஸ்கேப். வேலையை விட்டு துரத்தி விட்டார். பெரிய மாற்றம் இல்ல. மறுபடியும் அதே மோசமான வாழ்க்கை. மறுபடியும் அதே மாதிரியே அந்த முக்குல கிடப்பான். ஒரு பணக்கார பொண்ணு ஒருத்தி சரக்கு ஓவரா போட்டு வழி தெரியாம தடுமாறிக்கிட்டு இருப்பா. இதுவும் நமக்கு ஏற்கனவே நடந்திருக்குது இல்லன்னு இப்பதான் அவனுக்கு உரைக்குது. இந்த தடவை பர்ஸ புடுங்காம அவளோட போனை புடுங்கிட்டு இவன் ஓடுவான். திருடன் கத்தும் போது பேச்சுலர்ஸ் 2 பேரும் கதவை திறந்துட்டு ஓடியாருவாங்க. பார்த்தா அதே மாதிரி கடை இருக்கும். கடைக்குள்ள வர்றான், கதவை சாத்துறான். என்னடா ஏதாவது மாற்றம் தெரிஞ்சதான்னு கேட்க, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல, நீ என்ன ஏமாத்திட்டேன்னு கோவப்படுறான் இவர்கிட்ட, பெரியவர்கிட்ட. எங்க அம்மா இறந்து போயிட்டாங்கிறான். உங்க அம்மா சாக மாட்டாங்கன்னு எந்த இடத்துலயும் நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்கல ஏங்குறாரு பெரியவர். கோவத்துல சட்டையை பிடிச்சுட்டான். எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் இறந்த காலத்துக்கு போனேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கறான். சரி போனேன்ல, அப்பையும் நீங்க பண்ண தப்பு என்னங்கறத உனக்கு தெரியலையான்னு கேட்கிறார். இவன் டப்புன்னு சட்டையை விட்டுவிட்டு, நான் தான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன், ஏன் தப்பு தான், பாட்டில் இருக்கிற அந்த பெரி தான் முக்கியம் நினைச்சேன், அது நான் ஸ்டார்டிங்ல பண்ண தப்பு. சரி அந்த பாட்டில மட்டும் நான் திறக்காம இருந்திருந்தா எல்லாம் நல்லபடியா போயிருக்கணும். நான் என்னையே பல தடவை எனக்கு ஏன் மேலேயே கோவம் வந்திருந்தது. ஆனா இப்பதான் புரியுது என்ன பண்ணாலும் இதை தடுக்க முடியாது போலன்னு தலைய பிச்சுக்கிறாப்ல அவனுக்கு ஃபீல் ஆகுது. சும்மா பிளேம் பண்றதை நிப்பாட்டி விட்டு ஒருத்தனோட விதியை மாற்றுறதுங்கிறது அது ஒரு மாயை. மாத்த முடியும்னு தோணும், ஆனா முடியாதுங்கிறாப்ல. மறுபடியும் மாத்த முயற்சி பண்றியான்னு கேட்டா ஆமாங்கிறான். அலங்காரம் எல்லாம் பண்ணி ஃபுட்டு கொடுக்க வேண்டாம், ஜஸ்ட் அந்த பெரிஸை மட்டும் கொடுங்க, நான் சாப்பிட போறேங்கிறான் அவன். அதே சமயம் அவன் கையில இருக்கிற அந்த போனை பார்த்துட்டு, டேய் போன தடவைக்கு இந்த தடவைக்கு மாற்றம் இருக்குடா. போன தடவை பர்ஸ் திருடுன, இந்த தடவை அந்த பொண்ணோட மொபைலை திருடி இருக்கிற. உன்னை தேடி அவங்க 2 பேரும் இந்த கடைக்குள்ள நுழையல பாத்தியா, நீயும் பாத்ரூம் பக்கம் போய் ஒளியல பாத்தியா. வரலாறு மாறுது, இறந்த காலம் மாறி இருக்குதுங்கிறாப்ல. எல்லாம் நல்லதுக்கு தாங்கிறாரு. எது நல்லதுக்கு? நான் இன்னும் இந்த ஸ்லம்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு வருத்தப்படுறான். மூஞ்சில இன்னும் காரி துப்பிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறான். இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, எங்க அம்மாவை காப்பாத்தணும்னு கைய பிடிச்சு கெஞ்சிறான். அவரும் சரின்னு சொல்லி ஜாரா எடுக்கிறாரு. எடுத்து அவங்கிட்ட சாப்பிடறதுக்கு கொடுக்கறாரு. கடைசியா யோசிச்சுக்க, இறந்த காலத்தை மாத்த முடியும் நீ நினைக்கிற பாத்தியா, அது ஒரு மாய. சொன்னா கேளு அப்படிங்கிறாரு. வேணான்னு தடுக்கிறாரு. அதே சமயம் மேல இருக்கிற பல்ப் எல்லாம் ஒரு மாதிரி குதியாட்டம் போடுது. அப்ப என்ன அர்த்தம்? அங்க இருக்கிற அந்த சக்கரை செலை, அந்த டெவில் கோவப்படுதுன்னு அர்த்தம். உசுரை எடுக்கிறதான ஓ வேலைன்னு எச்சரிக்கை கொடுக்குது போல டெவில். நம்ம பெரியவரை இங்க அடைச்சு வச்சிருக்கிற அந்த டெவிலை தான் சொல்றேன். இல்ல அவன் வேணும்னு அடம்பிடிக்க சரின்னு பழத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு. இந்த தடவை அவன் சாப்பிடும்போது நிறைய நம்பிக்கையோட சாதிச்சு காட்ட முடியுங்கிற தைரியத்தோட சாப்பிடுறான். பார்த்தா அதே மாதிரி அம்மா வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க, இவன் கூட வருவான். பின்னாடி ஒரு கார் ஆரன் அடிச்சுக்கிட்டே வருது. எதுக்கு ஒரு வேன் வேற வருது. எங்கேயாவது போக மாட்டான்னு கேட்டா எங்கேயும் போக வேண்டாங்கிறான். ஏதாவது வேணுமான்னு கேட்டா கூஸ்பெரிஸ் எதுவும் வேண்டாங்கிறான். அம்மா பல்ல இருக்க போது பாத்து போங்கன்னு முன்னாடியே சொல்றான் அம்மா கிட்ட. ஏன்னா போன தடவை பள்ளத்துல எகிரி குச்சி தான் அடி வாங்கினது, செத்தது. சோ பள்ளத்தையே பாத்துட்டு வரான், சேஃபா வரணுமேன்ட்டு. பள்ளத்துல விடக்கூடாதுன்னு பையன் முன்னாடியே சொல்லிட்டான் இல்லையா, அதனால இவங்க பள்ளத்தை தாண்டி வண்டியை திருப்பி வராங்க. ஆனா அதே சமயம் எதுக்க வந்த ஒரு வேன்ல டயர் வெடிச்சு வண்டி கண்ணா பின்னான்னு ஓடி வந்து இடிச்சிருச்சுங்க. எது அந்த வேன் இடிக்கல, அந்த வண்டி இடிக்கல, அது கண்ணா பின்னான்னு ஓடியாரத பார்த்துட்டு இவங்க பயந்து பிரேக்க போட பின்னாடி வந்த கார் இடிச்சிருச்சு. மறுபடியும் அம்மா இறந்துடுறாங்க. மறுபடியும் அனாதையாகிறான். மறுபடியும் அதே வீட்டுல தான் எந்திரிக்கிறான். ஓன்னு ஒரே அழுக, ஒப்பாரி. அம்மா போட்டோவை பார்த்து வருத்தம், எதுவுமே வரலையே அப்படிங்கிற கோபம். இந்த தடவை புகை போடல. புகை போடாம வேக வேகமா கிளம்பி வேலைக்கு வர்றான். இன்ஜினியர் கிட்ட ஒரு வணக்கத்தை போட்டு வேலை பார்க்க போயிட்டான். புகை போட ஒரு வாய்ப்பு கிடைக்குது மேல, இருந்தாலும் வேணான்னு நினைக்கிறான். செங்கலை தட்டி விட்டுற கூடாதுன்னு எட்டி பாக்குறான். போன தடவை அந்த டீ பக்கெட்டுனால தட்டி விட்டு செங்கல்லாம் விழுந்திருக்கும், வேலை போயிருக்கும். அதே சமயம் பார்த்தா கீழே இன்ஜினியரு டே லஞ்சுக்கு சாப்பிட வாடான்னு கூப்பிடுறாரு. அங்க இருந்து அங்கிட்டு சாப்பிடறதுக்கு விலகி போயிட்டாரு. இவனும் ஆஹா நிறைய விதி மாறிடுச்சுன்னு சந்தோஷப்படுறான். போய் லஞ்சு சாப்பிடுறான். என்ன பசியில இருக்கிறான் பாருங்க, நல்லா சாப்பிடுறான். இன்ஜினியரும் பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவனை என்னன்னு கேட்பான். எப்பவுமே கிளீனா வரமாட்டா, இன்னைக்கு கிளீனா வந்திருக்கிற. எப்பவுமே நீட்டா வரமாட்டா, இன்னைக்கு நீட்டா வந்திருக்கிற. எப்பவுமே குடிச்சிட்டு வருவ, இல்ல புகை போட்டு வருவ, இன்னைக்கு எதுவும் இல்ல. நேத்தைய விட இன்னைக்கு பெரிய மாற்றமா தெரியுதுன்னு இன்ஜினியர் கேட்டா வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இன்னைக்கு தன்னோட பிறந்த நாள்னுவான். உடனே இன்ஜினியர் இந்த ஆண்டு கொஞ்சம் செலவு
செலவுக்கு பணம் கொடுக்கறாரு. இன்னைக்கு நீ ரொம்ப நல்ல பையனா இருக்கிற, அதுக்காகத்தான் தர்றேன். இதே மாதிரி டெய்லி நல்ல பையலாரு, இல்ல வேலையை விட்டு தூக்கிடுவேங்கிறாரு இன்ஜினியர். இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது. இன்னும் வேணா கூட சாப்பிட்டு போடா அப்படிங்கிறாரு இன்ஜினியர். இவனுக்கு சந்தோஷம் கொள்ளல தாங்கல, நல்லா வயிறார சாப்பிடுறான், சந்தோஷமா இருக்கிறான். அப்புறம் வீட்டு பக்கம் வருவான். பார்த்தா பாட்டிமா அங்க இருக்கிற செடிகளுக்கெல்லாம் மருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க பாட்டிமா. என்னடா நான் தான் உன் வீடு தேடி வருவேன், நீ என்ன இங்க என்ன தேடி வந்திருக்கிறேன்னு கேட்டா, உங்களுக்கு நான் இந்த வாடகை கொடுக்கணும்ல, அதான் கொடுக்க வந்திருக்கிறேன்றான். யார்கிட்ட திருடினது தான் பாட்டிமா முதல் கேள்வி கேட்கறாங்க. இல்ல எனக்கு இன்ஜினியர் கொஞ்சம் அட்வான்ஸ்டாவே சேலரியை கொடுத்துட்டாரு அப்படின்னு கொடுக்க வந்தா இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. பாட்டிமாக்கு ஹெர்பல் டீனா ரொம்ப பிடிக்கும் போல, ஆயுர்வேத டீ, அதை கூட பார்சல் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பாட்டிமாவில இது எதையுமே நம்ப முடியல. தேங்க்ஸ்டா பையா அப்படிங்கிறாங்க. அப்படியே உங்க அம்மாவை பார்த்தாப்புல இருக்குன்னு பூரிச்சு போயிடுறாங்க அவங்க. அப்பெல்லாம் வேலையை விட்டு இங்க வரும்போதெல்லாம் எனக்கு டீ வாங்கி கொடுப்பா தெரியுமா அப்படின்னு சொல்ல, நானும் உங்களுக்கு டெய்லி வரும்போதெல்லாம் டீ வாங்கி கொடுப்பேங்கிறான். இந்தாங்கன்னு வாடகையும் கொடுத்துறான். இந்தா ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு பூங்குத்து ரெடி பண்ணி இந்த அவங்க அம்மா போட்டோக்கு வைன்னு கொடுக்குறாங்க. இவனும் சரின்னு தண்டவாளத்துக்கு அந்த பக்கம் பாட்டி வீடு, இந்த பக்கம் பாட்டியோட வாடகை வீடு கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டான். அம்மாவுக்காக அவங்க ரெடி பண்ணி கொடுத்த பூவெல்லாம் வச்சு நல்லா வேண்டிக்கிறான். மீன் வாங்கிட்டு வந்திருப்பான். மீன் தட்டியை ரெடி பண்ணி அந்த மீன்களையும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டான். அங்க ஒரு போட்டோ கவுந்து கிடக்கும். அந்த போட்டோவை நிமித்தி பாக்குறான். பார்த்தா தன் அம்மாவோட அவன் ஜூல எடுத்துக்கிட்ட அந்த போட்டோ. அதை நினைச்சு அவன் சந்தோஷப்படுறான். கட் பண்ணா இப்போ பெரியவர் ஒரு வயசான பாட்டிமா கூட ஒருத்தவன் இருக்கிறாப்புல ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோயே ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவன் மறுபடியும் வர்றேன். நம்ம பையன் மறுபடியும் நான் இறந்த காலத்துக்கு போகணும்னு வந்து நிக்கிறான். 3வது பெரிய பழத்தை கொடுங்க, நான் சாப்பிட போறேங்கிறான். டேய் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? முன்ன மாதிரி இல்ல, 3 பழம் சாப்பிட்டா நீ செத்துருவேன்னு நான் சொன்னனே, போடா பைத்தியக்காரன்னாலும் அவன் இல்ல நான் போகணுங்கிறான். ஒவ்வொரு முறையும் அந்த பள்ளம் தான் பிரச்சனை நினைச்சா பிரச்சனை அது இல்ல, எங்க அம்மாவை காப்பாத்தி ஆகணும் போகணும்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறான். இப்பாரு, நமக்காக நாம மாறணும், மத்தவங்களுக்காக இல்லன்னு எடுத்து சொல்றாரு. இது ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் பொருந்துங்கிறாரு. இல்ல நான் நிறையவே மாறிட்டேன், ஆனாலும் இதெல்லாம் பத்தாதுன்னு அழுகிறான். என் வாழ்க்கை முழுக்க நான் என்னையவே பிளேம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்க அம்மாவை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். என் வாழ்க்கை முழுக்க நான் மிஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். இப்ப எங்க அம்மாவை காப்பாற்ற முடியும்னு நான் முழுசா நம்புறதா சொல்றான். எங்க அம்மா இல்லாத இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்காது, எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் இந்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும்ன்றான். இங்க பாரு, உனக்கு இன்னும் இளமை இருக்குது. இப்ப இருக்கிற இந்த வாழ்க்கையை வளர்ந்தா கூட உன் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது. இதை விட இன்னும் பெட்டரா கூட உன்னோட எதிர்காலம் இருக்கலாம். உன்ன மாதிரியே தான் நானும். எனக்கு ரொம்பவே பிடிச்ச 2 பேரை நான் இழந்துட்டேன். காலம் எல்லா மாதிரியான காயங்களையும் குணப்படுத்தும். ஆனா காலமானவர்களை காலம் திரும்ப கொடுக்காது, வேண்டாங்கிறாப்ல. ஏன் சார், எனக்கு இப்போ எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி நீங்க இழந்த அந்த 2 பேரை காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதா அப்படின்னு இவன் கேக்குறான். ஆமா, எனக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனா 2 பேரை காப்பாற்ற முடியாது, யாராவது ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதா. அந்த வாய்ப்பை நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா அப்படின்னு கேக்குறான் இவன். அவர் எந்த பதிலும் சொல்லல. இந்த தடவை நான் போறது இதுக்கு முன்னாடி இருந்த என்னோட நோக்கங்களுக்காக இல்ல அப்படின்னு சொல்லி ஜூலை எடுத்து அந்த போட்டோவை காட்டுறான். சரின்னு அவனுக்காக அந்த ஜாரை எடுத்து வைக்கிறார். நம்ம பையன் ஜாரை மொத்தமா கையில எடுத்துக்கிட்டான். இதுக்கு முந்தின அந்த முயற்சியில அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமான நினைவுகள் கிடைச்சது, எவ்வளவு பேர் பாராட்டினாங்க, அதெல்லாம் நினைச்சு பாக்குறான் திரும்ப. அப்படியே கட் பண்ணா அவன் என்னென்ன குத்து பண்ணான்னு தெரியல, ஆனா அங்க இருக்கிற ஒரு பல்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு பச்சை கலர்ல. அப்ப என்ன அர்த்தம்? அந்த பையன் இறந்துட்டான்னு அர்த்தம். ஒரு பாட்டிமா ஒரு பையன் எடுத்துக்கிற ஒரு போட்டோ இருக்குது. அந்த போட்டோக்கு ஒரு பெக்க ஊத்தி வச்சுட்டு இவர் ஒரு பெக்க ஊத்தி குடிக்க ஆரம்பிக்கிறார். பக்கத்திலேயே இன்னும் ஒரு பல்பு பாருங்க, புதுசா முளைச்சிருக்குது போல, பச்சை கலர்ல மாறாம இருக்குது. ஒன்னு எரிஞ்சா புதுசா ஒரு பல்பு உருவாயிடுதப்பா. இவர் வெளியில போக முடியாதபடி. அப்புறம் இவரு சரக்கு அடிக்கும் போதுதான் ஹாப்பி பர்த்டே அப்பா அப்படிங்கிறாரு. போட்டோவை பார்த்து பழச நினைச்சு பார்த்து. ஒருவேளை இறந்து போன தன் அப்பாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்றாப்லையோ தெரியல. அதே சமயம் அங்க அந்த பார்ல இருக்கிற அந்த சக்கரை சிலைய பார்த்து அவருக்கு பயங்கர கோவம் வருது. திடீர்னு தலை அப்படியே வலிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் கண்ணுல இருந்து அப்படியே ரத்த கண்ணீரா வடிய ஆரம்பிக்குது. அலறி அடிச்சுக்கிட்டு அந்த சிலை கிட்ட ஓடியாரார். ஏன் என்ன இப்படி சாடிக்கிற, ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துறேன்னு அழுகிறாரு. அவரால் அந்த வலியை தாங்கிக்கவே முடியல. தலைமுடிய பிச்சுக்கிறாப்ல வலிக்குது தலைவலி. ஏன் அந்த டெவில் இவரை இப்ப பனிஷ் பண்ணுதுன்னா, அந்த பையனை காப்பாத்துறதுக்கு ஊடால முயற்சி பண்ணாப்ல, வேண்டான்னு எவ்வளவோ எடுத்து சொன்னாப்ல. மேபி அதுக்காக இந்த டெவில் பனிஷ் பண்ணுதோ என்னவோ. ஏன்னா இவன் வேலையே அந்த டெவிலுக்காக சோலை பிடிச்சு கொடுக்கறது தான். அதை விட்டு நல்லவனா வேலை பார்த்தா அடுத்து பார்த்தா கையெல்லாம் தானா எரிய ஆரம்பிக்குது. அப்புறம் மொத்தமா எரிஞ்சிடறாரு. இதை நாங்க சென்சார் பண்ணி தான் காட்டி ஆகணும். நெருப்ப தம்மா தூண்டு காட்டினாலே இப்பெல்லாம் அந்த ஏஜ் லிமிட்டை கொடுத்துறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சோ அதெல்லாம் நாங்க சென்சார் பண்ணிடுறோம். எல்லா சேனலுக்கு இது பொருந்தும். அடுத்த நொடி பார்த்தா அந்த வெப்பமெல்லாம் அந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சு போய் உடம்பெல்லாம் பொசுங்குனாப்ல இருக்கிறாரு. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த சிலைய பிடிச்சு கையெடுத்து கும்பிடுறாரு. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், இந்த வேதனைகளை எனக்கு கொடுக்காத, உனக்கு வேண்டியதை செய்யறேன்,
உனக்கு வேண்டியதை செய்யறேன்னு கையெடுத்து கும்பிடுறாரு. அந்த டெவிலோட கண்களை கடைசியா காமிச்சு அப்படியே இந்த கதையை எங்க முடிக்கிறாங்க. அப்பப்பா பயங்கரமா இருக்குல்ல. இதே மாதிரியான வேறு சில கதைகள்ல சந்திக்கிறேன். இன்னும் ஒரு 2 கதை இந்த மாதிரி இருக்குது. அந்த கதையும் பேசும்போது டிஸ்கிரிப்ஷன்ல இல்ல இந்த கதை முடியும் போது கடைசியில எண்ட் ஸ்கிரீன்ல அதோட லிங்குகளையும் கொடுக்குறேன். இப்ப இல்லாட்டியும் ஒரு 2 நாளைக்கு பிறகு கண்டிப்பா வரும். அதையும் சேர்த்து பாத்துக்கங்க. இல்ல இந்த மாதிரி கதைகளை மிஸ் பண்ண கூடாதுன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு 6 சேனலோட மொத்த லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். எல்லா சேனலையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சேனல்ல அந்த 2 கதையும் போடும்போது டெஃபினட்டா உங்களால மிஸ் பண்ண முடியாது. அடுத்த கதையில சந்திப்போம். தேங்க்யூ.